அம்பா சாம்பவி சந்திரமௌழி ஈரபலாகபர்ணா உமா பார்வதி காளி கைமவதி சிவாத்ரயனி காத்யாகினி பைரவி சாவித்ரீம் நவஜௌவனாம் சுபகரீம் சாம்ராஜ்யலக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 2ஆம் நாள். நேற்றைய தினம் ஆடி மாத பிறப்பு. இன்று 2வது நாள் 18/7/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசீராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்வது, நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு இந்த வியாழக்கிழமைகள் தோறும் மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதும், அதேபோல் சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சணாமூர்த்திக்கும் மஞ்சள் பட்டை சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை ஆராதனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. பொதுவாகவே இந்த ஆடி மாதத்திலே பல்வேறு சிறப்புகள் அம்பாள் ஆலயங்களிலே நடைபெறும். நாளைய தினம் கூட ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்திலே வருகின்ற 1வது வெள்ளிக்கிழமை. இந்த ஆடி வெள்ளியிலே அம்பாள் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான உற்சவங்கள், பூஜைகள், வழிபாடுகள், பொங்கல்களிலே கலந்து கொள்வதோடு இந்த அம்பிகையினுடைய திருவிழையெல்லாம் வேண்டி இந்த அம்பாளுக்குரிய மாதம் இந்த ஆடி மாதத்திலே தினமும் இந்த ஆடி மாதம் பிறந்ததிலிருந்து ஆடி மாதம் நிறைவு பெறுகின்ற வகையிலே கூழ் காய்ச்சி வழிபாடு செய்து கொள்வார்கள். அவ்வாறு சிறப்போடு கூடியதாக அமைந்திருக்கின்றது இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்திலே ஆடி செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமைகள் இந்த வாரங்களுக்குரிய சிறப்பு. அதேபோல் ஆடி மாதம் 18ஆம் நாள், தமிழுக்கு ஆடி 18ஆம் நாள், ஆடி பெருக்கு 18ஆம் பெருக்கு என்கின்ற சிறப்போடு கூடியதாகவும் அமைந்திருப்பது. அதேபோல் இந்த ஆடி மாதத்து நட்சத்திரங்களுக்குள்ளே பூர நட்சத்திரம் அம்பாள் ஆண்டாள் தோன்றிய நாளாகவும் அமைந்திருப்பது. இந்த ஆடிப்பூரத்தை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களிலே மகோத்சவங்கள் நடைபெறும். புலோலி பசுவதீஸ்வரர் தேவஸ்தானம் என்கின்ற பருத்தித்துறை சிவன் ஆலயத்திலே பர்வதபத்தினி அம்பாளுடைய இந்த மகோத்சவம் ஆரம்பமாகி ஆடிப்பூரத்திலே தீர்த்தோற்சவத்தோடு நிறைவுபெறும். அதேபோல் சப்ரகமுவ மாகாணத்திலே கேகாலை மாவட்டத்திலே வரக்காப்பல அம்பேபுச என்கின்றதாகிய பதியிலே கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்திலே இந்த 10 தினங்களுக்கு இந்த உற்சவம் நடைபெறும். ஆடிப்பூரத்தை முன்னிட்டு எதிர்வருகின்ற 29ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி ஆடிப்பூரத்திலே தீர்த்த உற்சவத்தோடு நிறைவுபெறுகின்ற வகையிலும் அமைந்திருக்கக்கூடியது. இவ்வாறான சிறப்போடு கூடியதாகி இந்த அம்பாளுக்குரிய மாதமாகி ஆடி மாதத்திலே தினமும் நாம் கூழ் காய்ச்சி வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. இந்த ஆடி மாதத்திலே அம்பாள் வழிபாடுகள், அதேபோல் செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு கால துர்கா பூஜைகள் வழிபாடுகள் செய்வதற்கும் ஒரு சிறப்பு. அன்னை பராசக்தியை நாம் இவ்வாறு இந்த ஆடி மாதத்திலே வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு வாழ்வில் உயர்வுகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி
ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையில் போலி இறைவாக்கினர்களை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறுகின்றார். போலி இறைவாக்கினர்கள் எந்த துறையிலும் ஒரிஜினல், டூப்ளிகேட் என்று இருக்கும். உண்மையானது, நல்லது அல்லது போலியானது என்று. இவ்வாறு மக்கள் மத்தியிலும் எங்களோடு அன்பாக நட்பாக பழகுகின்றவர்கள் அல்லது எங்களுடைய வழிகாட்டிகளாக இருக்கின்றவர்கள் அல்லது எங்களுக்கு கீழே பணியாற்றுகின்றவர்கள் இந்த உறவாடல்களிலே பிரமாணிக்கத்தன்மை உள்ளவர்களாகவும் ஏமாற்றுகின்றவர்களாகவும் இரண்டு தரப்பட்ட மக்கள் அல்லது இரண்டு தரப்பட்ட நடத்தையாக நாங்கள் பார்க்கின்றோம். இதை இயேசு எப்படி புரிய வைக்கின்றார் என்று சொன்னால், நல்ல மரம் நல்ல கனிகளை தரும் என்று. அவருடைய கனிகளிலே இருந்து இவர்கள் நல்லவர்களா இல்லையா, அவர்களுடைய செயல்களிலே இருந்து நாங்கள் கண்டுபிடிக்கலாம். வாழ்க்கையிலே சில வேளைகளிலே நாங்கள் விவேகமாக இருக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. நாங்கள் ஏமாற்றப்படாமல் இருப்பதற்கு தகுந்த விழிப்புணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்விலும் கூட நாங்கள் சமூகத்திலே வாழுகின்றோம். பலரோடு சேர்ந்து இணைந்து நாங்கள் வாழ்கின்றோம். நண்பர்களாக இருக்கலாம் அல்லது எங்களுக்கு தொழில் தருகின்றவர்களாக இருக்கலாம் அல்லது எங்களுக்கு கீழே தொழில் செய்கின்றவர்களாக இருக்கலாம். பலவிதமான மனிதர்களை நாங்கள் சந்திக்கின்றோம், அவர்களோடு உறவாடுகின்றோம், அவர்களோடு உரையாடுகின்றோம், அவர்களுடைய அறிவுரைகளை கூட கேட்கின்றோம். போலி இறைவாக்கினர்களுக்குள்ளேயும் போலியாக இருப்பார்கள். ஆகையினாலே எல்லோரையும் நாங்கள் நம்பக்கூடாது என்பதென்றல்ல, ஆய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எங்களை தவறான பாதையிலே வழிநடத்தி செல்லலாம். அவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக அடுத்தவர்களை பயன்படுத்தலாம். அதனாலே அவர்களுடைய ஆலோசனை, அவர்களுடைய வழிநடத்துதல், அவர்களோடு இணைந்து உறவாடுதல் போன்ற இந்த விடயங்களிலே இவர்கள் சரியான பாதையிலே எங்களை வழிநடத்துகின்றார்கள், இவர்கள் எங்களுடைய வாழ்விலே அக்கறை கொண்டிருக்கின்றார்கள் என்று நாங்கள் விவேகமுள்ளவர்களாக கணிப்பீடு செய்ய வேண்டும். எங்களுடைய அறிவை, எங்களுடைய அனுபவத்தை, எங்களுடைய நம்பிக்கை வாழ்வை நாங்கள் மிகவே பயன்படுத்தி நாங்கள் மற்றவர்களோடு பேச வேண்டும், பழக வேண்டும். அவர்களோடு நாங்கள் எங்களுடைய நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும். அதனால் தான் இயேசு கூறுகின்றார், போலி இறைவாக்கினர்களை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் என்று. சிலர் தலைமைப்பீடங்களிலே இருப்பார்கள். தங்களுடைய சுயநலத்துக்காகவும் தங்களுடைய லாபத்திற்காகவும் தங்களுடைய பதவி உயர்வுகளுக்காகவும் தங்களுடைய சௌகரியங்களுக்காகவும் மற்றவர்களை பயன்படுத்துவார்கள். அவர்கள் உண்மையானவர்கள் அல்ல, போலியானவர்கள். அதனால் நாங்கள் கடைக்கு போகின்ற பொழுது உண்மையான நல்லதா அல்லது போலியானதா என்று தேர்வு செய்கின்றது போல மற்றவர்களையும் நாங்கள் அவர்களோடு பழகுகின்ற பொழுது நாங்கள் நல்லவர்கள் போலியானவர்கள் என்பதை இனம் கண்டு அவர்களோடு எங்களுடைய உறவாடல்களை, தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவினுடைய அறிவுரையாக இருக்கின்றது. ஆமென். السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد
அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் உலகத்திலே வாழக்கூடிய நமது குறுகிய கால வாழ்க்கையில் நாம் நமக்காக மாத்திரம் வாழாமல் மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மனிதர்களில் சிறந்தவர் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர் என்று கூறுகிறார்கள். ஆம், அதில் பல ஆயிரம் அர்த்தங்கள் இல்லாமல் இல்லை. யார் ஒருவர் மற்றவர்களுடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் பங்கெடுக்கிறாரோ அவர் உலகத்தை விட்டு மரணித்தாலும் அந்த உன்னதமான ஜன்னத் என்கின்ற சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஒரு நாள் பொழுது நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மரணத் தருவாயில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு மதீனாவிலே செல்லுகிறார்கள். அந்த மனிதரோ மரணத் தருவாயிலே இருக்கிறார். மரணத் தருவாயிலிருந்து அந்த மனிதர் கூறுகிறார், அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று கூறி சற்று நேரத்திலே அவர் மரணித்து விடுகிறார். மரணத்தினுடைய தருவாயில் அவர் கூறி அந்த வார்த்தை சஹாபாக்களை சிந்திக்க தூண்டியது. சஹாபாக்கள் நபிகளாருடைய தோழர்களை அப்படியே சிந்திக்க தூண்டியது. அந்த மனிதனுடைய கடமைகளை செய்துவிட்டு நபி அவர்களும் தோழர்களும் அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அருமை தோழர்கள் நபிகளாரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய மரணத் தருவாயிலே நாம் கலந்து கொண்ட நேரத்தில் மரணத் தருவாயில் உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த மனிதர் சொன்னாரே, அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியவில்லை நபியே நாயகமே. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் ஒரு நாள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வீட்டுக்கு தேடி வந்து தனக்கு மாற்று ஆடைகள் இல்லாமல் இருப்பதாகவும் எனக்கு உடுத்துவதற்கு என்னுடைய மானத்தை மறைப்பதற்கு ஆடைகள் தாருங்கள் என்று ஆடை அணிவிக்குமாறு கேட்ட நேரத்தில் இந்த தோழரிடத்திலோ பழைய கிழிந்த கந்தலான பல தையல்கள் போடப்பட்ட ஆடை மாத்திரமே இருந்தது. அதை அவர் அவருக்காக கொடுத்தார். அந்த ஆடையை கொடுத்து அவருடைய மானத்தை மறைத்ததற்காக இறைவன் இவருக்கு சுவர்க்கத்தின் காட்சியை மரணத் தருவாயிலே காண்பித்தான். அப்போது அந்த மரணத் தருவாயில் இருந்த மனிதர் இறைவனிடத்திலே கேட்டார், இறைவா, அழகிய சுவர்க்கத்தை நான் பார்க்கிறேன், இந்த சுவர்க்கம் மிக மிக அழகாகி இருக்கிறது, இது யாருக்குரியது என்று கேட்ட நேரத்தில் இறைவன் சொன்னான், இது உனக்குரியது தான். இந்த மனிதன் கேட்கிறான், இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அப்படி ஒரு நன்மையான காரியங்களை நான் செய்யவில்லையே. இறைவன் சொன்னான், என்னுடைய அடியார்களில் ஒரு அடியான் மாற்று ஆடை இல்லாமல் ஏங்கி தவித்த நேரத்தில் உன்னிடத்திலே இருந்த கந்தலான கிழிந்த தையல்கள் பல போடப்பட்ட ஆடையேனும் கொடுத்து அவனுடைய மானத்தை நீ மறைத்து காப்பாற்றினாயே, அதற்கு பகரமாக நான் உனக்கு சுவர்க்கத்தை தருகிறேன் என்று அந்த அழகிய சுவர்க்கத்தை மரண வேளையில் இறைவன் காட்டிய போதுதான் இந்த மனிதர் சொன்னார், நான் கொடுத்த ஆடை புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று மரணத் தருவாயில் சொல்லி கவலைப்பட்டார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆம், இல்லை என்று சொல்லவில்லை, இருப்பதை கொடுத்து மகிழ்ந்தார். அந்த பெருமகனாருக்கு இறைவன் கொடுத்த சன்மானத்தை பார்த்தீர்களா? எத்தனை ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள் இப்படியான பல தேவைகளோடு எங்களுடைய இல்லம் நாடி நாளாந்தம் வருகிறார்கள். எங்களுடைய தொழிலகங்களை நோக்கி வந்து செல்லுகிறார்கள். எங்களிடத்திலே மனம் விட்டு வெட்கம் விட்டு பல வார்த்தைகளை, பல அவர்களுடைய தேவைகளை கேட்கத்தானே செய்கிறார்கள். நாம் இயலுமான வரைக்கும் எங்களிடத்திலே உள்ளவற்றை நாம் அவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும். உதவி தேடி வருகின்றவர்களை விரட்டிவிடக்கூடாது. யாசகம் கேட்டு வருகின்றவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தி விடக்கூடாது. அவருடைய முகத்திலே நாம் பாய்ந்து அவர்களுடைய உள்ளத்தை தாக்கிவிடக்கூடாது. எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை வழி அனுப்பி வைப்போமையாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய உதவியை கண்டு சந்தோஷமடைவான். இறைவன் தந்த அருட்கடாச்சங்களிலிருந்து செலவழிக்குமாறு தானே இறைவன் எங்களை பார்த்து கட்டளையிடுகிறான். நாம் பிறந்து வருகின்ற நேரத்திலே ஒன்றும் இல்லாத வெறும் கையோடு அல்லவா பிறந்து வந்தோம். இவ்வளவு அருட்கொடைகளோடு இறைவன் எம்மை வாழ வைத்திருக்கிறானே, அந்த இறைவனுக்காக நாம் இதனை கொடுத்து மகிழ முடியாதா? இறைவனுடைய அடியார்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்குவதற்காக இப்படியான நற்கிரிகைகளில் நாம் ஈடுபட்டு இறைவனுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? இதுவல்லவா இறைவனுடைய பாதையிலே நாம் செலவழிக்கக்கூடிய இறைவனுடைய திருப்திக்காக நாம் கொடுத்து மகிழக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது.
கொடுத்த இறைவன் எடுத்தும் சோதிப்பதற்கு சக்தியுடையவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவன் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். நாம் கொடுத்து மகிழக்கூடியவர்களாக இருப்போமையாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த இறைவன் நமக்கு அள்ளித்தருவதில் கஞ்சத்தனம் அடைய மாட்டான். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.